இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்த்துடலாமா? நம்ம கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறதா பார்க்குறீங்க. ஸோ பாப்பா நான் எல்லாருமே நேரமாக எந்திரிச்சிட்டு வீடு வந்து காலையில் தான் துடைச்சி விட்டேன். துணி எல்லாமே நாள் துவைச்சி போட்டு வீடு காலையில் துடைச்சி விட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் குளிச்சுட்டு வந்து ரெடி ஆகிட்டு இந்த சேரீ வந்து அதாவது அறிவழி நகரில் இருக்க ஒரு பொண்ணு நம்ம பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க. இந்த சேரீயை தான் இன்றைக்கி நான் வேர் பண்ணேன். அந்த பொண்ணு நிறுவோட பர்த்டேக்கே கட்ட சொன்னாங்க. பட் எனக்கு அப்போது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கட்டுறதுக்கு டைம் செட் ஆகலை. இந்த தடவையும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி வந்து கட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேரீ கொண்டு போய் கட்டணும். பட் ஆனால் இதில் என்ன ஒரு மிஸ்டேக்னால் சேரீயோட ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் மெட்டீரியல் வந்து இதாக இருந்துச்சு. இது குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. இந்த ப்ளவுஸு தைச்சது பார்த்திங்கன்னா 1130 ரூபாய்க்கு வந்து தைச்சோம். ஸோ அதனால் இவ்வளோ காஸ்ட்டு போட்டு நம்ம தைச்சி அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெய்லர் ஷாப்பில் சொன்னாங்க. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு காலையில் டிஃபன் போகிற வழியில் பார்த்திங்கன்னா நானும் ரக்ஷு வந்துட்டு நெய் ரோஸ்ட்டு, நிரு புரோட்டா, சூர்யா வந்து 2 தோசை மட்டும் வாங்கிக்கிட்டேன். நாங்கள் 4 பேருமே சாப்பிட்டு அப்படியே மெதுவாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் அங்கே இருக்கிற நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து பேசினாங்க. அடுத்தடுத்து என்ன பண்ணாங்க அடுத்த மெனுவில் காட்டுறேன்.